வணக்கம். ரிஷபராசிக்கு 2025 புத்தாண்டு பலன்கள், அதாவது ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு? இந்த ஆங்கில வருஷம் பிறக்கிறது 2025. ரிஷபராசிக்கு அமோகமா இருக்கு. ரிஷபராசி சந்திர பகவான் உச்சம் பெற்ற ராசி, சுக்கிரனோட சொந்த இல்லம். ஸோ ரெண்டு குளுமையான கிரகங்கள், அதாவது சுக்கிரன்ற நல்ல சுப கிரகமும் சந்திரன்ற ஒரு குளுமையான கிரகமும் அருமையா அந்த ரிஷபராசியில ரொம்ப பவர்ஃபுல்லா ரெண்டு கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரனுடைய ஆட்சி இல்லமும் அதே நேரத்தில் சந்திரனுக்கு உச்ச இல்லமும் மூலத்திரிகோண இல்லமும் இந்த ரிஷபம் தான். அப்ப ரிஷபராசிக்காரவங்க பொதுவாக சாஃப்ட் கார்னரா ரொம்ப நேர்மையா நியாயமா இருப்பாங்க, ரொம்ப தன்மையா இருப்பாங்க, தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் தர்றவங்க. ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் சார் அவங்களுக்கு. சந்திரன் உச்சமா இருக்கு இல்லையா, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். சந்திரன் வளர்வரையா பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான ஒரு நிலை அடைவாங்க வாழ்க்கையில், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேய்பிரை நிலையில் இருந்தாங்கனாலும் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குமே ஒழிய அதுக்காக நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தேய்பிரையில இருந்து சந்திரன் உச்சமாக இருந்தாலும் நல்லா இருக்கவங்க இருக்காங்க. அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் தசாபுத்தி தான் நிர்ணயம் பண்ணுது. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இப்போ வெளிப்படையாக சொல்லணும்னா மறைந்த முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கலைஞர் ரிஷபராசியில தான் பிறந்திருந்தார். ஆனால் அவர் அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்தார். அப்போ சந்திரன் முழுசா சூரியனோட சேர்ந்து அங்கே பங்கப்பட்டார். சரிங்களா, அமாவாசை யோகத்தில் பிறந்து அங்கே குரு பார்த்துருப்பார் அவர் ஜாதகத்தில். அப்போ நல்லா இல்லையா, 5 தடவை முதலமைச்சராக இருந்தார் இல்லையா. ஸோ நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, தசாபுத்திலாம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம தெளிவாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். ரிஷபராசிக்கு 2025 அமோகமான வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வருடம். சொத்து சுகம் சேர்றதுங்கிறது, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீர்றதுங்கிறது, சரிங்களா, குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீர்றது, சொத்து சேர்றது, வேலையில் ஒரு டெவலப்மெண்ட்டாக கிடைக்கும். எல்லாமே இந்த வருஷம் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக அருமையாக இருக்குது. மார்ச் மாதம் இவர் மாறுறாரு. மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் இடத்துக்கு சனி போகுது. ஸோ 11ஆம் இடத்துக்கு பாவகிரகமான சனி போகிறது, சனி பயிற்சியாக உங்களுக்கு அற்புதமான பயிற்சி. 10ல் இருக்க சனி 11க்கு போகிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது என்ன பண்ணுறாங்க, 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் வர்றாங்க. 4-10 ராகு கேது இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்க ராகுவை குரு பார்ப்பார், மிதுன ராசியில் இருக்க குரு பார்ப்பார். அப்போ இது ஒரு அற்புதமான நிலை. 10ல் ராகு நின்று குரு பார்க்கறது ரொம்ப அற்புதமான எக்ஸலண்டான நிலை. அது ஒரு அருமையான ஒரு அமைப்பு. ஸோ குருவுமே ஜென்ம குருவாக இருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றது, குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுங்கிறது, தொழில் விருத்தி ஆகிறது, குடும்ப சந்தோஷம் பெறுகிறது. மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் 100க்கு 95 மார்க் கொடுக்கலாம். அருமையான வருடமா இருக்கு. இதுல தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரவங்களுக்கு, இந்த வருடம் அவங்களுக்கு அவங்க காட்டுல மழை தான் ரிஷபராசிக்காரவங்களுக்கு. ஏன்னா அருமையான கிரகங்கள் பூரா நல்ல நிலையில சுரண்டு வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா, கோச்சார கிரகங்கள். ஒருவேளை பிறந்த கால ஜாதகத்திலையும் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வைங்க, சூப்பரா இருப்பாங்க. இல்லை பிறந்தகால ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தாங்கன்னா சமாளிக்கிற அளவுக்கு இந்த கிரகங்கள் அவங்களை இழுத்துட்டு போயிடும். பிறந்தகால ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த கோச்சார கிரகம் என்ன பண்ணும், சமாளிக்கிற அளவுக்கு அவங்களை இழுத்துட்டு போகும், அவ்வளோதான். சரிங்களா, மொத்தத்தில் ரிஷபராசிக்காரவங்களுக்கு 2025 அற்புதமான ஜாக்பாட் ஆண்டு என்றே சொல்லலாம். நன்றி.